ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பிடிஎஃப் எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம பேங்க்ல டவுன்லோட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு வரும். ஸோ அந்த டைம் நமக்கு மெயிலில் வந்து என்ன பின் போடுறோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு போட்டுருவோம். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்றோம்னா மறுபடியும் பாஸ்வேர்ட் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி அந்த பாஸ்வேர்ட் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறப்பவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிடிஎஃப் எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இன்னொரு சேவர்ஸ் கொடுத்து இன்னொரு பிடிஎஃபா நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ ஏன் அப்படி சேவ் பண்றோம்னா இப்போ இந்த பிடிஎஃப் நான் இன்னொருத்தருக்கு அனுப்புறேன். ஸோ அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பும் போதும் நான் என்ன பண்ணணும், அகைன் அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்டையும் நான் அனுப்பணும். பட் அதுவே இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு பிடிஎஃபா வந்து பாஸ்வேர்ட் அன்ப்ரொடெக்டடா நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது, எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ அவங்களும் பாஸ்வேர்ட் ஒவ்வொரு வாட்டியும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. மொபைலில் இருந்தாலுமே உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து சேவஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அந்த சேவஸ் பிடிஎஃப் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஒரு பிடிஎஃபா நீங்கள் வந்து தனியாக சேவ் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே உள்ள இதை நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு தனியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் மூலமாக இன்னொரு பிடிஎஃபா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இன்னொரு பிடிஎஃபா நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த பிடிஎஃப்ல எனக்கு எந்த பாஸ்வேர்டுமே கேட்காது. ஸோ இது வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஞாபகம் இருந்தால் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பிடிஎஃபை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதையுமே நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு எதுவும் வீடியோ ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுனாலுமே அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ வேறு எதுவும் இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.